வெல்கம் ஆல் டு டோடோ டெக்கீஸ். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம், ஃபங்க்ஷன்ஸ். இந்த சாப்டர் ரொம்ப குட்டியான ஒரு சாப்டரு. இதில் என்னைய பார்த்தா ஒரு 5 to 7 டாபிக்ஸ் தான் இருக்கும். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சப்ரோட்டீன்ஸ். சப்ரோட்டீன்ஸ் ஆர் தி பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். ஃபஸ்ட்டு இந்த சப்ரோட்டீன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜை, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை நான் வந்துட்டு ஒரு வாலோட கன்சிடர் பண்ணுறேன், ஒரு வாலாக கன்சிடர் பண்ணுறேன். அப்போ அந்த வாலை பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை? பிரிக்ஸ் தேவை, சிமெண்ட் தேவை. பிரிக் என்ன பண்ணும்? வால்யூமை வந்துட்டு ஃபில் பண்ணும். சிமெண்ட் என்ன பண்ணும்? அதை வந்து ஸ்டிக் பண்ணும். ஸோ இந்த ஒரு காம்பனன்ஸும் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை பண்ணுது, கரெக்டாக? ஸோ அதுதான் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நார்மலாக சப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சப்ரோட்டீன்ஸை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. சப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு செட் ஆஃப் கோட், ஒரு ஸ்மால் செட் ஆஃப் கோடு, அது என்ன பண்ணும்? ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை செஞ்சு கொடுக்கும். அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை நம்ம வந்துட்டு ஒரு கோடாக எழுதுறோம்ல, அது அகெயின் அண்ட் அகெயின் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரைட் பண்ணுற கோடு அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்துட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை, நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். So, subroutines are the basic building block of computer programs. Subroutines are small section of code that are used to perform a particular task and can be used repeatedly. In programming languages, these subroutines are called as functions. இது நம்மளோட book back question and இந்த 4 points நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, என் cursor பாருங்க, இந்த 4 points நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆன்சர் எழுதிடலாம். 2 minutes வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை படிங்க, ஓகே? Yeah. So next topic, function. Function with respect to programming language. Already நான் என்ன சொன்னேன்? சப்ரோட்டீன்ஸை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ சப்ரோட்டீன்ஸோ ஃபங்க்ஷன்ஸோ ஆல்மோஸ்ட் சேம், கரெக்டாக? இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? தியரட்டிக்கலி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்காக நான் டிஃபைன் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன். ஒரு டாஸ்க்குக்கு நான் ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த அந்த ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் நேம் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் என்ன டாஸ்க் பண்ணுன்றதை வந்துட்டு நான் டிஃபைன் பண்ணுறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நான் என்னென்னலாம் சொல்வேன்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்னால் அதில் நான் என்ன சொல்வேன்? அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துட்டு எத்தனை வரைக்கும் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 10னா 1 to 10 வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10. ஸோ இதை ஆட் பண்ணணுன்னும் போது எக்ஸ்பிரஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், வேரியபிள்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், ஆப்ரேட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், மெனி கைண்ட் ஆஃப் திங்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ especially a function contains a set of code that works on many kind of inputs like variables, expressions. இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணுறேன்? ஒரு ப்ராப்பர் அவுட்புட் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக பண்ணுறேன். டு ப்ரொடியூஸ் அ கான்க்ரீட் அவுட்புட், எஃபெக்டிவ் அவுட்புட், ஓகே? ஸோ இதுவும் நம்மளோட புக் பேக் கொஸ்டின் தான், இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 2 minutes வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதை படிங்க. சப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ரெண்டுத்தையுமே வந்துட்டு உங்கள் புக்கில் சைட் பை சைட் மார்க் பண்ணிகிட்டே வாங்க, நான் சொல்கிற கீவேர்ட்ஸு எல்லாத்தையுமே. ஸோ இட் வில் பி ஈஸி வென் யூ லேர்ன் பிஃபோர் எக்ஸாம்ஸ். 2 minutes வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் படிங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு டெஃபினேஷன்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் வந்துட்டு 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸுன்ற ஒரு வேரியபிளில் நான் 100 மார்க்ஸ், 100ன்ற வேல்யூவை பைண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெஃபினிஷன் பைண்ட் வேல்யூஸ் டு நேம் சச் ஆஸ் அசைனிங் அ வேல்யூ டு அ வேரியபிள். 100ன்ற வேல்யூவை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்ற வேரியபிளில் அசைன் பண்ணுறேன். ஆனால் எக்ஸ்பிரஷன்றது வந்து எவால்யூவேட் பண்ணும். மேத்தமெட்டிக்கலி அந்த ஆப்ரேஷன் கரெக்ட் ஆர் நாட்ன்றது அந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணும். பட் டெஃபினிஷன் வந்து டிஃபைன் பண்ணும், கரெக்டா? Definitions are not expressions. At the same time, expressions are not treated as definition. Definitions are distinct syntactic block. இந்த distinct syntactic blockன்றதை வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க, நிறைய இடத்துல கேட்பாங்க. Definitions are distinct syntactic block. Definitions can have expressions nested inside them and vice versa. Definitions குள்ள நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் நெஸ்டடா இருக்கும் அண்ட் ஒரு எக்ஸ்பிரஷனாகவும் இருக்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் டாபிக் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். பேராமீட்டர்ஸ்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா,
ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது நான் யூஸ் பண்ற வேரியபிள்ஸ்லாம் பாராமீட்டர்ஸ். அண்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது, அதை ரீவோக் பண்ணும்போது, அதை இன்வோக் பண்ணும்போது நான் யூஸ் பண்ற வேரியபிள்ஸ்லாம் ஆர்குமெண்ட்ஸ். நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும் போதே ஒரு வேரியபிள் அதில் போடுறேன், டிஃபால்ட்டாக ஒரு வேரியபிள் அங்கே கொடுத்துருக்கேன். அந்த வேரியபிள் வந்து பாராமீட்டர்ஸ். நான் கீழே அந்த ஃபாலோயிங் கோடில் அந்த ப்ரோக்ராமில் நான் கொடுக்குற வேரியபிள்ஸ், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போது நான் அதில் இன்வோக் பண்ணுற வேரியபிள்ஸ்லாம் ஆர்குமெண்ட்ஸ். புரிஞ்சுதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த இந்த ப்ரோக்ராமை நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வர கொஸ்டின்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்னா உங்களுக்கு புரியறதுக்கு பவர் அப்படிங்கிறது வந்துட்டு, இந்த பவர் அப்படின்றது நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். அந்த பவர்ன்றது நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். இந்த ஏபி அப்படின்றத நான் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லேயே வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஏபி அப்படிங்கிறது நம்மளோட பேராமீட்டர்ஸ். ஏபிங்கிறது நம்மளோட பேராமீட்டர்ஸ். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை முடிச்சதுக்கப்புறம், இந்த என்டையர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை நான் முடிச்சதுக்கப்புறம், இங்கே நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள்ஸ் தான் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த 5 and 2 வந்து நம்மளோட ஆர்குமெண்ட்ஸ், அண்ட் ஏ அண்ட் பி நம்மளோட பேராமீட்டர். ஸோ ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, பேராமீட்டர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேராமீட்டர்ஸ்லேயே 2 டைப் இருக்கு. ஒன்று வந்துட்டு பேராமீட்டர் வித்தவுட் டைப் அண்ட் இன்னொன்று வந்துட்டு பேராமீட்டர் வித் டைப். நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும் போதே அதில் யூஸ் பண்ணிக்க வேரியபிள்ஸ்லாம் என்னென்ன டைப், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டா, ஸ்ட்ரிங்கா, இல்லை ஃப்ளோட்டா, அந்த மாதிரி நான் டிஃபைன் பண்ணுறேன், அதை ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து பேராமீட்டர்ஸ் வித் டைப். இல்லை நான் எதுவுமே சொல்லாமல், நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் இதுதான், இதில் நான் எதுவுமே சொல்லாமல் ஏபி அப்படின்னு மட்டும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப். இப்போ இந்த ப்ரோக்ராமை இந்த ஆல்காரிதமை நம்ம பார்க்கலாம். பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப்னா என்னன்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆல்காரிதமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸை புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். Parameters are the variables in a function definition and arguments are the values which are passed to the function definitions. இதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். இது ஒன் ஆஃப் 5 மார்க் கொஸ்டின். நான் இதை வந்துட்டு உங்களுக்கு டைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன், அதை படிங்க. ஓகே, இப்போ இந்த ஆல்காரிதம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 திங்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. லெட்ன்ற வார்த்தை வந்தாலே நான் ஒரு ஃபங்க்ஷனை இனிஷியேட் பண்றேன்னு அர்த்தம். லெட் இஸ் ஈக்குவல் டு, லெட்னா என்னன்னா கீவேர்ட் டு இன்ட்ரடியூஸ் அ ஃபங்க்ஷன். இப்படி நீங்க எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க புக்ல அங்கங்க எழுதிக்கோங்க. கீவேர்ட்ஸ் டு இன்ட்ரடியூஸ் அ ஃபங்க்ஷன். லெட்னாலே ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு அங்கதான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ லெட்டு ஓகே. பவர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் நேம்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி உங்ககிட்ட. பவர்ன்றது ஃபங்க்ஷன் நேம்னு சொன்னேன். அப்போ இந்த ரெக்குனா என்னது மேம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்க. ரெக்குனா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அர்த்தம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. இந்த ரெக்வயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ரெக்வயர்ஸ் நம்ம கொடுக்குற இன்புட், ரிட்டர்ன்ஸ் நம்ம கொடுக்குற அவுட்புட். போன வருஷம் C++ ஆல்காரிதம்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ரெக்வயர்ஸ்ன்றது வந்துட்டு நம்ம கொடுக்குற இன்புட். இப்போ பி வந்துட்டு 0வா இருக்கணும், இல்லைன்னா கிரேட்டர் தேன் 0வா இருக்கணும். நம்மளோட அவுட்புட் என்ன வரும், a to the power b-ஆ வரும். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன்லயே இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இப்போ இது இங்கேருந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா இது நம்மளோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், கரெக்டா? இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இந்த ஃபங்க்ஷன் நேம் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லயே அந்த ஃபங்க்ஷன் அதையே கூப்பிட்டுக்கிறது, தன்னை தானே கூப்பிட்டுக்கும் போது தி ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ் நோன் அஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப்ல இந்த ஆல்காரிதம் கொடுத்துருக்காங்க. சேம் ஆல்காரிதம் தான் பேராமீட்டர்ஸ் வித் டைப்லயே கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ இன்டீஜர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், பி இன்டீஜர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நம்மளோட வேல்யூ வரப்போற அவுட்புட்டும் வந்துட்டு இன்டீஜர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த பராந்தசிஸ், இந்த பிராக்கெட்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க பேராமீட்டர்ஸ் வித் டைப் எழுதும் போது இந்த பிராக்கெட்ஸ் பராந்தசிஸ் ஆர் மேண்டேட்ரி. பேராமீட்டர்ஸ் வித் டைப் வித்தவுட் டைப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. இதையும் ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஓகே, புக்ல இருக்கிறது தான் நான் வந்துட்டு கட் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், படிங்க. ஓகே, ஸோ இதுல
ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வேரியபிள். இங்க இந்த a and b வந்து நம்மளோட பாராமீட்டர்ஸ். அதுவே நான் பவர் ஆஃப் 5,2 இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, பவர் ஆஃப் 5,2 இது நம்மளோட ஆர்குமெண்ட்ஸ், பாராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அகைன் சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த ரெக்வயர்ஸ்ன்றது நம்மளோட ப்ரீ கண்டிஷன், ரிட்டர்ன்ஸ்ன்றது நம்மளோட போஸ்ட் கண்டிஷன். அண்ட் இங்க நம்ம பாராமீட்டர் இங்க வந்துட்டு நம்ம என்ன டைப்ன்றது மென்ஷன் பண்ணல. ஆனா பாராமீட்டர்ஸ் வித் டைப்ல a இன்டீஜர் b இன்டீஜர் நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் மென்ஷன் பண்ணிருக்கோம். புரியுதா? அண்ட் பாராமீட்டர்ஸ் வித் டைப் வந்து டீபக்கிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெட்ன்ற கீவேர்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனை இனிஷியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்துட்டு அந்த லெட்ன்ற கீவேர்டு ஃபாலோ பண்ணி ஃபங்க்ஷன் நேம் பவர்ன்ற ஃபங்க்ஷன் நேம் வரும். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரும் a b, அது வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு அசைனிங் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வருது. இங்க பாருங்க, லெட்ன்றது வந்துட்டு கீவேர்ட், ஃபங்க்ஷன் நேம் a b, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா லெட்க்கு அப்புறம் ரெக் வரும். அவ்வளவுதான், சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் a function definition will call itself is called as recursive function. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான்.